பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 200 to 300 MB வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 100 MB இருந்தாலும் அது வந்து போடுறது கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து நமக்கு கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். வீடியோ பண்ண அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டெமோ கட்டுறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ சைஸ், இந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 178 MB அப்படின்னு இருக்குது. இது ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 2560x1440, கொஞ்சம் அதிக ரெசல்யூஷன் தான். இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ சப்போர்ட் ஆகாத ரெசல்யூஷன் வந்து நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, அதே மாதிரி நெட்டும் வேஸ்ட் ஆகும், அந்தளவுக்கு குவாலிட்டியும் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு ரெசல்யூஷன் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்மால் ஃபைல், மீடியம் ஃபைல், லார்ஜ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீடியம் ஃபைல் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக எந்த இதுவும் இல்லை, எந்த வந்து ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குனால நான் மீடியம் ஃபைல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, வீடியோ வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரிஜினல் வந்து 178 MB இருக்குது. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணது வந்து 9 MBக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆச்சு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால், கம்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறேன். மேலே இருக்கிற வந்து கம்ப்ரெஸ் பண்ணது, ஒரிஜினல் வந்து ஃபைல் சைஸு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாரிட்டி வந்து அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து சேவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம், யூடியூபுக்கு வந்து எப்படி நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வேறு எதனா ப்ரௌசர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து க்ரோம் ப்ரௌசரில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வரல. ஸோ அதனால தான் நான் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ யாண்டெக்ஸ் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப் பண்ணோடனே மேலே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே லிங்க்கில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மேலே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 2 ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் 2 ஆப்ஷனில் இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து தமிழில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது மாதிரி மேலே கிரியேட் போஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். ஓகே, பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபைல் எந்த ஃபைல் வேணுமோ, நம்ம எடிட் பண்ண வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டைம் இங்கே வந்து செகண்ட்ஸ் ஓடும், எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு. இது வந்து 100% வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இது பண்ணிடும். உங்களுக்கு வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து எப்படி இருக்கும்னா, மேலே கேப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், டேக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கவர் பேஜ், இப்போ ஒரு வீடியோக்கு வந்து கவர் வைக்கணும், அதுக்கு மேலே ஒரு ப்ரொஃபைல், ஒரு தம்ப்நெயில் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வந்து மேலே அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த டைம் செகண்ட்ஸ் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இதாயிரும். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடலாம், எல்லா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் நான் இதே மாதிரி தான் போடுறோம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா இது மாதிரி பண்ணி உங்களுக்கு குவாலிட்டி வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேறு எதனா ஒரு வழி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க, என் வீடியோஸ் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் பாய் காய்ஸ். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ நண்பி.